ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحسنكم أخلاقا صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவுகளை எடுத்து ஓதப்படுகிற மிகவும் பாக்கியமான நாட்கள். அந்த நாட்களை அவர்களின் பேரன்பை பெறுவதற்கு நாம் ஆக்கிக் கொள்கிற நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, மனித வாழ்க்கையில வெற்றி பெறுகிறவர்கள் யார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்வேறு அம்சங்களிலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு தன்மையை சொந்தமானவர்கள் இல்லை. அல்லாஹ் மனிதர்களை மாதிரி உலகத்தில் வேற யாரையும் படைக்கல. மனிதனுக்கு கொடுத்த பாக்கியத்தை வேற யாருக்கும் கொடுக்கல. அவன் படைத்த படைப்புகள் ஒன்றல்ல, வானத்திலும் பூமியிலும் எண்ணில் அடங்காத படைப்புகள். லகத் ஹலக்னல் இன்சான் ஃபி அஹ்ஸனி தக்வீம், ஒரு அழகிய தோற்றம் மனிதனுக்கு நாம் கொடுத்து படைத்தோம் என்றான். இந்த மாதிரி ஒரு கோலம், இப்படி ஒரு தோற்றம், சிரிப்புங்கிறது மனுஷனை தவிர யாருக்கும் இல்லை, மனிதனுக்கே சொந்தம். சில பிராணிகளுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தா சிரிக்கும், சோகமான நேரத்திலே அது சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்.
ஏன்னா நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். எப்போ சிரிக்க சொன்னமோ சிரிக்கும். சோகம்னா நம்ம சிரிப்பை அடைக்கிறோம், அது சிரிச்சிட்டு இருக்கும். சிரிப்பு என்பதில் யதார்த்தம் மனிதனுக்கு சொந்தம். அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? என்னை ரொம்ப அழகான தோற்றத்தில் படைத்தான். ஒவ்வொரு மனிதனும் அழகானவன். மனித தோற்றத்தை விட அழகான தோற்றம் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. திருக்குரான் சொல்லுகிறது. அல்லாஹ் அது ஒரு வார்த்தை சொல்லிடலாம், மனுஷன் அழகா படைச்சோண்டு. அப்படி இல்லை. அத்திப்பரத்தின் மீது மரத்தின் மீது சத்தியம், ஜைத்தூனின் மீது சத்தியம். உலகத்திலேயே குவாலிட்டியான பழம் அத்திப்பழம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆயில் இருக்கும் என்றால் ஜைத்தூன் ஆயில். வயிற்று வலிக்கு சுகம், உடல் ரீதியான கோளாறுகளுக்கெல்லாம் ஷிஃபா. தலையில வச்சோம்னா முடிக்கு அழகு, இன்னொரு பக்கம் தலையின் உஷ்ணத்தை தணிக்கும். ஆக 1000 சிபத்துகளுக்கு சொந்தம் ஜைத்தூன். ஜைத்தூன் ஆயில் இருக்குதே, ரொம்ப பெரிய ஷிஃபாவுடைய ஆயில். அத்திப்பழம் முடியாதவனை கூட எழுந்திருச்சு நடமாட வைக்கிற சக்தி உள்ளது. அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அத்திமரத்தின் மீது பழத்தின் மீது சத்தியம், ஜைத்தூனின் மீது சத்தியம். ஒத்தூரி சீனீன், தூரு சீனா மலையின் மீது சத்தியம். வஹாதல் பலதில் அமீன், நிம்மதி அளிக்கிற நம்பிக்கை கொண்ட இந்த புனிதமான மக்கமா நகரத்தின் மீது சத்தியம். லக்கது ஹலக்குனல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனுஷனை ரொம்ப அழகான தோற்றத்துல படைச்சிருந்தாங்க. நல்லா என்ன அழகா படைச்சிட்டேன் மனுஷனை சொல்றதுக்கு சத்தியம் பண்ணியா சொல்லணும்? ஒரு சத்தியம் பத்தாதான், 4 சத்தியம். அவனே வியந்து சொல்லுகிற இடம், அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் இது. நம்மை படைத்த அந்த விதம். என் முகத்தை மாதிரி உங்க முகம் இருக்கிறது இல்லை. நம்மால் ஒரு பேனாவை படைக்க சொன்னா எல்லா பேனாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கலர் மாத்துனா மாறும். ஒரு முகம் இன்னொரு முகத்துக்கு ஒத்து போவதில்லை. 5 புள்ள பிறக்குது வீட்டுல, 5ம் 5 விதம். உலகத்தில் எத்தனையோ கோடி, ஒவ்வொரு முகத்துக்கும் இன்னொரு முகத்துக்கும் 1000 வித்தியாசம். நான் படைத்தேன். மனுஷன் அழகான படைப்பு. சில பேர் அழகா இல்லையே. கருப்பணத்து மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் நீக்குற மக்கள் ரொம்ப விகாரமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அழகு இல்லையே. அல்ல அழகா படைச்சவங்கிறானே. இல்ல, அழகு இல்லைன்னு நான் அவரை பார்த்து சொல்லிக்கிறணும், அவர் என்ன பார்த்து சொல்லிக்கிறணும். ஆனா அதே சமயம் அவருக்கு அவர் அழகானவர். என்ன பார்த்து நீங்க சொல்லல அதற்கு உங்களுக்கு அழகு கம்மிண்டு. ஆனா ஏன் அழக நான் 1000 தடவை ரசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு நான் தான் அழகு. கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னா ஓதுற துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி, என் குணத்தை அழகாக்கு. அது கேட்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு கேட்கணும்? எல்லாரும் கேட்கணும். ஏன்? எல்லாரும் குணத்துக்கும் அழகு வேணும். நிறைய பேர் கோலத்தில் அழகாக்குறாங்க, குணத்துல மோசமா இருக்கிறாங்க. கோலம் ரொம்ப டாப்பா இருக்கும், ஆளை பார்த்தா சார் என்ன டாப்பா இருக்கிறார். உள்ளத்தை பார்த்தா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்கள் உங்கள் கல்பை பார்க்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம், சுத்தமாகி வாருங்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நாங்கள் பேசினால் நாளைக்கு சபைக்கு வரமாட்டீங்க. நாளைக்கு சபைக்கு வரமாட்டீங்க. ஏன்? நீ எவ்வளவு மோசமானவன், நீ எவ்வளவு மோசமானவன், என்ன நினைப்பு மனசுல ஓடிட்டு இருக்கு, அதையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வச்சிருவான் எங்க நாவுல. நாங்க சொல்லிட்டா நாளைக்கு சபையில கூட்டமே இருக்காது. இப்ப கல்பை பத்தி பேசிட்டாங்களே, இப்ப நம்ம நிலைமெல்லாம் வெளியில அவுட் ஆகி போச்சே. அர்பாபுல் குலூப்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கல்புடையவர்கள் அவர்களுக்கு பேர். அல்லாஹ்வோடு அழகிய தொடர்பு, மனித இதயத்தில் ஓடும் ஓட்டங்களையும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். நல்ல ஞாபகம் வையுங்கள், நாங்கள் சொன்னால் நீங்கள் சபையில் இருக்க மாட்டீர்கள். அப்போ ஒவ்வொரு மனசனுக்கும் மனசுலாம் மோசமா தான் இருக்கும். குள்ளங்கள் சரியில்லை, குணம் சரியில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயத்தின் சிகிச்சையினுடைய மிகப்பெரிய மருத்துவர். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. நம்ம இருதய சிகிச்சைக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்ப சுத்தமாக்குறது பெரிய வாழ்க்கை.
அதை அழகாக்குறது பெரிய பாடம். அதில் அழுக்குப்பட்டால் அதை அழுக்குப்படுத்தியவர்கள் நஷ்டம் அடைவார்கள் சொல்லல அல்லாஹ், நஷ்டம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னார். திருக்குரானை திறந்து பாருங்கள். இது அழுக்காக கூடாது, இது அழகாக்கணும். அப்ப கண்ணாடியை நான் பார்த்தா நான் ஓதுற துவா என்ன? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி, குணத்தை அழகாக்கு. அது கேட்க சொல்றாங்க. எப்படி அழகாக்கணுமா? கமா ஹஸ்ஸந்த ஹல்கி, என் கோலத்தை அழகாக்கியதை போல், என் கோலத்தை அழகாக்கியதை போல். அப்படியானால் இந்த துஆவை அழகானவர், வெள்ளையானவர், சிகப்பானவர் ஓதணுங்கிறது இல்லை, கருப்பானவர், பங்கரையானவர் அவரும் ஓதுவார். என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்கு. ஏன்? அவர் எப்படி அதை ஓத முடியும்? அவர் கோலம் அழகாட்டா இருக்குது. அவரு கோலம் அவருக்கு அழகா இருக்கும். அவர் அங்க நின்று இப்படிம்பார், லேசா அப்படி தேக்கி விடுவார், அப்படி இழுத்து விடுவார், சரிச்சு விடுவார். ஏன்? அவருக்கு அவர் அழகு. அதனாலதான் சொல்லதான் சொல்றாங்க, அதை கன்ஃபார்ம் பண்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க. பாருங்க, என் கோலத்தை அழகாக்கியதை போல் நான் ஓத வேண்டும். என்னை விட அழகானவர் ஓத வேண்டும், என்னை விட அழகு கம்மியானவர் ஓத வேண்டும். கண்ணாடியை பார்க்கிற போதெல்லாம் என் கோலம் அழகு, என் கோலம் அழகு, என் கோலம் அழகு என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்? லகத் ஹலக்னல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகா மனுஷனை நான் படைச்சேன் அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றான். நான் அழகான படைப்பு, என் கோலம் அழகா இருக்குது. இப்போ அழகான படைப்புக்கு சொந்தக்காரன் மனிதன். இவனுக்கு அழகு வர வேண்டிய இடம் கல்விலே வர வேண்டும். குணம் அழகாகணும். அதான் சொல்லுவாங்க, நிறம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, குணம் இருக்கான்னு பார்க்கம்பா. ஒருத்தர் சொன்னார், அதற்கு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும்னு. பார்த்துருவோம் ஹாஜார் எப்படி இருக்கணும்னு. வெள்ளை கர்ப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, கல்பு சுத்தமா இருக்கான்னு பாருங்க. கோலம் இல்லாவிட்டாலும் சமாளிக்கலாம், குணம் இல்லாத சமாளிக்க முடியாது. குணம் இல்லாத மாப்பிள்ளைகிட்ட மாட்டிட்டு எத்தனை பொஞ்சாரி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. குணம் இல்லாத பொஞ்சாரிட்ட மாட்டிட்டு எத்தனை மாப்பிள்ளை தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை மாப்பிள்ளைமார்கள் தவிக்கிறாங்க. வெளியில அவர் ஜாலியா ஆனஸ்டா நடப்பார், வீட்டுல போனா பொம்மை தான். ரிமோட் அம்மா கையில இருக்கும், இவரு ரிமோட் அம்மா கையில. நாங்கள் ஒரு தடவை சந்திச்சோம், மதரசாவுடைய காரியங்களுக்காக போன போது நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம். அவர் சொன்னார், அதற்கு உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் வந்து நாங்கள் சிறப்பாக செய்திருவோம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு உள்ள போனார். போய் ஆளை வரவே காணல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் முடிவு போனால் நம்ம எங்கேயும் போயிடுவோமான்னு வரல. சிறப்பாக செய்வோன்னு உள்ள போனவர். உள்ள போன அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா, போய் பீரோவில் திறந்து செழிப்பை எடுத்து ஒரு பெரிய தொகை எழுதி பேப்பரை கையில தரணும். அப்படி வேகத்துல உள்ள போறார். மதரசாவுக்காக, மார்க்க பணிக்காக. செக்க கிளிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஸ்பீடு. போனவர் 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, வரல. எங்களுக்கு வெக்கமா போச்சு, எஞ்சி போயிடுவோமான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்த அதற்கு அல்லாஹ்வுடைய கிருபை, இன்ஷாஅல்லாஹ் சிறப்பா செய்வோம். நான் நம்ம மிஸ்ஸஸ்கிட்ட கேட்டுட்டு முடிவு சொல்றேங்கிறேன். யார்கிட்ட? வீட்டம்மாட்ட கேட்டுட்டு. அந்த அம்மா போன உடனே கண்ட்ரோல் பண்ணிட்டு, வர்றது செக்க கிழிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. கொஞ்சம் நான் பிறகு உங்களுக்கு சொல்லி விடுறேன். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இவருடைய ஸ்பீடெல்லாம் அடக்கிறதுக்கு அங்கே பவர் இருக்கு. மார்க்கம் சார்ந்து நான் உதவியாக நடப்பதற்கு கூட என்னை கண்ட்ரோல் பண்ணுகிற இடம் வேறொரு பக்கமாக இருக்குமையானால் அந்த குணம் ஆபத்தான குணம். கோலத்தை விட குணம் தான் முக்கியம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னான், நாயகமே, மகத்தான குணத்தில் தாங்கள் இருக்கிறீர்கள். என் பெருமானின் குணம் அத்தனை அழகானது. அந்த குணம் நமக்கு வர வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பும் நேசமும் அந்த குணத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்துடும். அல்லாஹ் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுறதுங்கிறது அத்தகையாத்துல எப்படி விரல் நீட்டுறது, கையை எங்க கட்டுறது, என்ன ஓதுறது, எப்படி குனிறது, எப்படி நிமிர்றது, அதுல மட்டும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குணம் எப்படியோ அந்த குணத்தை எனக்கு உண்டாக்குவதும் நபியே முன்மாதிரி.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷனுக்கு அழகு குணத்தை வச்சு, மதிப்பு குணத்தை வச்சு, நல்ல குணம் இருக்குமா மதிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளோடு கூட அழகாக நடக்கிற பழக்கம். எதிரிகள் கூட சர்க்காரை ஆளும் அழகாக. பத்ர் கைதிகளை பிடிச்சு கட்டி போட்டிருக்கிறாங்க. 70 பேர் பத்ருகளத்தில் கைதிகளாக கிடைக்கப்பெறுகிறார்கள். என்ன ஒரு மீலாது சொற்பொழிவு இது. இங்கே என் வாழ்க்கையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து பார்த்து நான் வாழ வேண்டும். என் குணங்களை அழகாக்க வேண்டும். அன்னலாரை பார்த்து அழகாக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலால் அன்னலாரை நான் காதலிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும். அதன் பரக்கத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ்வா பார்த்து எனக்கு கிஃப்டா கொடுத்து. சுப்ஹானல்லாஹ். அவன் கிஃப்டா கொடுக்கான். நான் நினைச்சு வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு வாழ்க்கையும் இல்லை, அது அழகும் இல்லை. இப்படிதான் இருக்கணும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல்லாம் கிடையாது. என் ஸ்டைல் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கு ஸ்டைல். என் ஒய்ஃபை நான் எப்படி நடத்தணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடத்த சொன்னார்களோ அதுதான் குணம். அது பிரதிபலிக்க வேண்டும். பத்ரில் 70 பேர் கைதிகளாக பிடிபட்டு கட்டப்பட்டு இருக்கிறார்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே. அந்த கைதிகளை கண்காணிப்பதற்காக சஹாபிகளில் சில பேர் நியமனம் நினைக்கிறாங்க, கண்காணிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. எப்படி ராத்திரில படுக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கணும். எதிரிகள் ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் நபி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரிகளாக வந்தவர்கள். அவர்களை கைதியாக கட்டப்பட்டு போட்ட போது அவர்களோடு கண்ணியமாக நடங்கள் என்கிறார்கள். அவர்கள் பசியை தீர்த்து வையுங்கள், தாகித்தால் தண்ணீர் கொடுங்கள், உறக்கத்திற்கு டெஸ்டப்பா இருக்கக்கூடாது. எதிரிகள் கைதியா இருக்கிற போது அவர்களோடு அழகிய கோணம். ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே படுத்துட்டாங்க. அந்த கைதிகளுக்காக பெருமானாருக்கு தூக்கம் வரல. அங்க இருந்து ஒரு முழங்கல் சத்தம் கேட்குது. கட்டப்பட்டு இருக்கிற கைதிகளின் பக்கம் இருந்து ஒரு முழங்கல் சத்தம். தூங்காமல் ஒரு கைதி அழுது கொண்டிருக்கிறார், முணங்கி கொண்டிருக்கிறார். அது இருட்டு நேரம். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரித்து அந்த கைதிகளின் பக்கமாக அப்படியே வருகிறார்கள். ஒவ்வொருவர்களின் அருகாமையிலும் வந்து அங்கே யாரின் முனங்கள் இப்போது கேட்கிறது என்று செவியை தாழ்த்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள். சில கைதிகள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கடைசியாக நபி பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவரையாக பார்த்து வர அந்த பக்கமாக கைதிக்கு பாதுகாப்பாக இருந்த சஹாபிகள் முழித்துக் கொண்டார்கள். விழித்து பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க வேண்டிய நேரத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்களே, எதற்கு நடமாடுகிறார்கள்? வந்து பார்க்கிறார்கள், ஒரே ஒரு கைதி, அவர் முடங்கி கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் நின்று விட்டார்கள். மொத்த மாணவியின் அருமை தோழர்களும் கண்காணிக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நிற்கிறாங்க. நின்று பார்க்கிறார்கள். அவர் தூங்கவில்லை, முணங்கி கொண்டிருக்கிறார். அழுகை அவருக்கு மிகைத்திருக்கிறது. என்னவென்று பார்த்தபோது அவர் கையில் போடப்பட்ட கட்டு கொஞ்சம் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கையிலே கட்டு கொஞ்சம் இறுக்கம். கையில இறுக்கம் வரும்போது அது அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். தூக்கம் வராது. வலி உடம்புல வந்தா தூக்கம் போயிடும். உடம்புல வலி வந்துச்சுன்னா தூக்கம் போயிடும். தலைவலி வந்தா தூங்குவாரா? தூங்க மாட்டார். பல்வலி உள்ளவர் தூங்குவாரா? தூங்கவே மாட்டார். பல்லுக்கு வலி வந்தா தூக்கம் போயிடும். தலைவலி வந்தா தூக்கம் போயிடும். உடம்பு வயிற்று வலி வந்தா, வலி இருந்தா தூங்க முடியாது. அவருக்கு கையை கட்டப்பட்டு இருக்கிறது, கட்டு கொஞ்சம் இறுக்கமாக கட்டப்பட்டு இருப்பதாலே அவர் முணங்கி கொண்டிருக்கிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு அந்த கையினுடைய கட்டை அவிழ்க்கிறார்கள். எதிரி ஈமானோடு இஸ்லாத்தோடு நபியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தாக்க வந்தவர்கள். அந்த கையை அவிழ்த்து கட்டை இறுக்கத்தை குறைச்சி மீண்டும் லேசா கட்டுறாங்க. கட்டிட்டு கொஞ்சம் விலகி நின்று பார்த்தாங்க. அவர் முனங்கள் நின்று போச்சு. அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் அப்படி வர்றாங்க. அவர் தூங்கின பின்னால சஹாபாக்கள் இதை கவனிச்சுட்டாங்க. யாருன்னு பார்த்தால்
அந்த இறுக்கமாக கட்டப்பட்டு அழுது கொண்டிருந்தவர்கள் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை. சஹாபி பெருமக்கள் யோசிக்கிறார்கள், தன் பெரிய தந்தை கஷ்டப்படுகிறார் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரிலீஃப் பண்ணியிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, சின்ன தந்தை, அண்ணன், தம்பி, சொந்தக்காரர்லாம் வரல. யாரோ ஒருவர் முணங்குகிறார். அவருடைய முணக்கம் தணிவதற்கு, அவருக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்தால் தணிக்கணுங்கிறதுக்காக ராத்திரி தூங்காமல் எழுந்திரித்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினுடைய கட்டை பார்த்து இறுக்கமா இருந்தபோது அவிழ்க்கிறார்கள். இது அப்பாஸ் அல்லாது வேறொருவராக இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். மறுநாள் காலையில சஹாபாக்கள் கூடி பேசிக்கிட்டாங்களாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அப்பாஸ் வாப்பா மேல பிரியமா இருக்கிறாங்க, அதனாலதான் அந்த கட்டை அவிழ்த்திருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், காலையில எல்லாத்தையும் விடுதலை பண்ண போறாங்க. எப்படி விடுதலை பண்ண போறாங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் இவரது காசு வேணும். அந்த கைதிகளை பிணையாக்கி விடுறதுனால கைதிகளுக்கு பணம் பரிகாரமா கொடுத்து விடுதலை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு விடுதலைக்கு காசு வாங்காம விடுதலை செய்ய சொல்லுவோம். காசு வாங்காம விடுதலை செய்ய யார சொல்லலாம், நாங்க திருப்தி படுறோம். இந்த பகுதியை மட்டும் இமாம் புகாரி எழுதுவார் ஹதீஸ்ல. இந்த பக்கத்து மாத்திரம் காசு வாங்காமல் விடுதலை செய்வோம் என்று வருகிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தாங்க. யார சொல்லலாம், இன்னைக்கு கைதிகளை விடுவிக்கிறோம், காசு வாங்கி தான் விடுவிக்க போகிறோம். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாங்க வேண்டாம், நாங்க அதை திருப்திப்படுகிறோம் என்றார்கள். காரணத்தை எல்லாம் சொல்லல. என் பெருமான் சொன்னாங்க, அவருக்கு கொடுக்கிற வேண்டிய, அவர் தர வேண்டிய காசில் ஒரு திருகத்தை நீங்க விடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒரு திருகத்தை நீங்கள் விட நான் சம்மதிக்க மாட்டேன். எங்கே கட்டப்பட்டு இருக்கிற அத்தனை கைதிகளும் சமம், எல்லா கைதிகளையும் சமமாகத்தான் நடத்த வேண்டும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட மட்டும் காசு வாங்காம இருக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்து போச்சு? இல்ல தங்களுடைய பெரிய தந்தை, அதெல்லாம் இல்லப்பா, எல்லாரும் நம்ம மக்கள். கைதிகளை விடுவிக்கிற போது எல்லாருக்கும் என்ன சட்டமோ அதுதான் அப்பாஸுக்கும். பெருமானார் சொன்னாங்க, நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் இறுக்கத்தை குறைச்சி விட்டேன்னு நினைக்கிறீங்களோ, ஸ்டாப் ஆயிட்டான். அது அப்பாஸுக்காக குறைக்கப்பட்டதல்ல, எந்த கைதி அழுதாலும் அதுதான் நடந்திருக்கும் என்றார். எந்த கைதி அழுதாலும். குணம் என்பது அது மனிதனுக்கு கிடைத்ததை போல் யாருக்கும் கிடைக்கவில்லை. மனிதன் குணத்தால் அவன் போய் தொடும் இடம் மிகப்பெரிய இடம். அவன் நல்ல குணத்தால் போய் சேரும் இடம் மிகப்பெரிய இடம். நல்ல குணத்தால் அவன் பணத்தை மாத்திரம் சம்பாதிக்கவில்லை, நண்பர்களை சம்பாதிக்கிறான். நல்ல குணங்களால் நல்ல குடும்பத்தை சம்பாதிக்கிறான். நல்ல குணத்தால் நல்ல பிள்ளைகளை சம்பாதிக்கிறான். நல்ல பெற்றோர்களை அவனுக்கு அல்லாஹ் தவமாக கொடுக்கிறான். குணம் இழக்கிற போது எல்லா நசீபையும் இழந்து விடுகிறான். நல்ல குணம் இருக்குமா, எல்லாம் கிடைக்கும். ஆளு பாத்துல நடக்கிறது இல்லை. எதிரிட்ட கூட நல்ல குணத்தை காட்டுகிற மாமனிதரை இந்த உலகம் பார்த்தே இருக்காது. என்னை தாக்க வந்தவரை பழிவாங்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு 1000 பேரின் இலக்கு. என்னை தாக்க வந்தவருக்கு கூட உதவி செய்ய வேண்டும் என்ற குணம், அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம். மக்கா வெற்றி கண்ட போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா அதுவரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. மக்கா வெற்றி எப்போ வருது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த போது மக்காவிலிருந்தே இஸ்லாம் பிறந்திருக்கிறது. மதீனா வந்தது ஹிஜ்ரி துவக்கமாகுது. அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள், 20 வருஷம் மேலாச்சு. வாப்பா முஸ்லீம் ஆகல. கட்டாயப்படுத்தி இதை கொடுக்கறது இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீனில் நிர்பந்தம் இல்லை, கட்டாயமாக்குறது இல்லை. அவங்க விளங்கணும், இந்த தீனை விளங்கி உள்ளே வர்றது. சித்திகுல் அக்பர் மக்கா வெற்றி கண்ட பின்னால் தகப்பனார கூட்டு வர்றாங்க. யார? அவங்க தகப்பனார் அபீ குஹாஃபா. அவரை கூட்டு வர்றாங்கன்னா அவரால் நடக்க முடியல, வயசாகி போச்சு. ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வித்தியாசம் 2 வயசு. அபூபக்கர் சித்திக்குக்கும் நபி அவர்களுக்கு 2 வயசு வித்தியாசம்.
2 வயசு கம்மி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் 2 வயசு கூட. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் 40 வயதில், அபூபக்கர் சித்திக் 38 வயசு. அவங்க தகப்பனார் கூட்டு வர்றாங்க ஹிஜ்ரி 8. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 60 வயசு. அபூபக்கர் சித்திக்கு 58 வயசுக்கு பின்னால் அவங்க வாப்பா வயசு எவ்வளவு இருக்கும்? முதுமையான நிலை. கஷ்டப்பட்டு நடத்தி கூட்டு வர்றாங்க. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் கொண்டு உட்கார வைப்பதற்காக, கலிமாவையும் ஈமானையும் ஏற்பதற்காக வந்தபோது எம்பெருமான் அவரை பார்த்து விட்டு சொன்னார்களாம், யா அபூபக்கர், அபூபக்கர், என்ன காரியம் செய்தீர்கள்? தகப்பனார் கஷ்டப்படுகிறார்கள், வயசாகி போச்சு, ஏன் அவங்களை அங்க கூட்டு வரீங்க? நீங்க சொல்லியிருந்தா நான் அங்க வந்து அவர்களுக்கு களிமா சொல்லி கொடுத்திருப்பேன், நான் வந்திருப்பேன். எங்கே இருக்கிறார்கள் நபிகள் நாயகம்? எங்கே அந்த குணம்? எங்கே அந்த வார்த்தை வருமா? அவங்க தானே வரணும், நான் அங்கே வந்திருப்பேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஒஹுவாஹக்கு ஐயம்சி இலைக்கு வாங்கலாம், அவர் தான் இங்க நடந்து வர்றதுக்கு தகுதியான ஆளு, தாங்கள் இல்லைன்னா. எங்க தகப்பனார் தான் தகுதி, நடந்து வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம் அபூபக்கர், பாப்பா அங்கே இருக்கட்டும். வெள்ள முடி தலதலன்னு மிளுருது, தாடியிலையும் தலையிலையும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த முடியை கொஞ்சம் கலர் கொடுத்துருங்க. கலர் கொடுத்து கொண்டு வாங்க, பாப்பாவுக்கு முடி ரொம்ப வெள்ளையா இருக்குது, வெள்ளை ரொம்ப இருக்கும்போது லேசா கலர் கொடுங்கன்னாங்க. ஆனா சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, இந்த மக்களை பத்தி நல்ல விளங்கும், பஞ்சத்தனி சவால், நான் டை அடிச்சிடாதீங்க, கருப்பு கொடுத்துடாதீங்க, கலர் கொடுங்க, கருப்பு கொடுக்க கூடாது. இன்னைக்கெல்லாம் அன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தா 65 வயசு, சும்மா கலரா அப்படி கருப்பா இருக்குது முடி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நமக்கு பூரா வெள்ளையா போச்சு, இந்த மனுஷனுக்கு கருப்பா இருக்குது. நம்ம செட்டில் உள்ள ஆளு தான், நல்ல கருப்பு, தாடி தலை எல்லாம். நான் கேட்டேன், என்ன ரொம்ப கலரா? அது நமக்கு அந்த வாலிபம் இன்னும் இருக்குது இல்லை. கடைசியில் பார்த்தா 2 நாளைக்கு ஒருக்க அந்த கருப்பு டை அடிச்சுட்டு அலையிறாங்க. 2 நாளைக்கு ஒருக்க தாடியில் எல்லாம் கருப்பு. வஜ்தனி புஸ்ஸவாத், முடியில் வெள்ளை விழுந்தால் அந்த வெள்ளை, அந்த நரையை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரை விழுமா, உனக்கு நரகத்தில் அதாபு கொடுப்பதற்கு கூட அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றார். இன்னல்லாஹ் யஸ்தஹி அய்யுஅஸிப லிஷைப், தாடியிலும் தலையிலும் வெள்ளை முடி விழுந்தவர்களை அல்லாஹ் வேதனை கொடுக்க வெட்கப்படுகிறான். அல்லாஹு தஆலா நமக்கு வேதனையிலிருந்து பாதுகாப்பானாங்க. அதுல இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, வெள்ளை முடி விழுற வரைக்கும் வாழணும், வெள்ளை முடி வர்ற வரைக்கும், அந்த வயசு வரைக்கும் வாழும் போது நமக்கு அதாபு கொடுக்க கூட அல்லாஹ்வுக்கே வெட்கமா இருக்கலாம். அதுல இன்னொரு பாடமும் இருக்குது. நம்ம 60 வயசு 70 வயசுல வெள்ளை முடி விழுந்துச்சுன்னா உன்னை அதாபு கொடுக்க அல்லாஹ் வெட்கப்படுறான்னா, நீ பாவம் செய்ய வெட்கப்படாம இருக்கணும் இல்லையா? பாவம் செய்யறதுக்கு உனக்கு வெட்க வரணுமா இல்லையா? நீ 60 வயசுல பாவம் செய்கிறாயே, 60 வயசுல தப்பு பண்ணுகிறாயே, வெட்கப்பட வேண்டாமா? நீ உன்னை தண்டிக்க அல்லாஹ் வெட்கப்படுகிறானே, உனக்கு ஏன் வெட்கமில்லை? அல்லாஹ் பார்க்கிறான்கிற உணர்வு இல்லை. அது அதற்குள்ளே பதித்த பாடம். அப்ப வாப்பாவுடைய வெள்ள முடியல லேசா கலர் பூசுங்கன்னா நம்ம மருதாணி பூசிக்கிடலாம், அந்த சிகப்பு சாயம் மருதாணி பிடிச்சிக்கலாம். அது ஒரு சுண்ணத்துங்கிறாங்க. மருதாணி போட்டு தாடியை கொஞ்சம் லேசா கலராக்கலாம். ஆனால் கருப்பு மாத்திரம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கிறார்கள். இங்கே உங்கள் கவனத்தில் நான் பதிப்பேன், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மிக உயர்வான குணத்தால் மனிதர்களை சம்பாதித்தார்கள், லட்சோப லட்ச இதயங்களை சம்பாதித்தார்கள். எதிரிகள் கூட அடிமையா போனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, குறை சொல்ல வந்தாங்க, எதிர்த்து பேச வந்தாங்க. வந்தவங்க பூரா நபியிடத்துல வந்த பின்னால் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு வெளியில போற போது அவங்க எப்படி போறாங்கன்னா மிகச்சிறந்த ஈமானோடு வெளியில போறாங்க. தாக்க வந்தவங்க தாங்கி பிடித்து விட்டு வெளியேறினார்கள். எப்ப நடந்துச்சு? அந்த குணத்தால். சீரிய குணம். அல்லாஹ் திருக்குரானிலே பாராட்டுகிறான், நாயகமே நீங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள். சரி, நான் இன்னைக்கு நிறைவுக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, என் அன்பு வேணுமான்னு கேட்டான். யாராச்சும் மறுப்போமா? நாம ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பெருமானா நம்மள்ட்ட கேட்கிறாங்க, என் அன்பு உங்களுக்கு வேணுமா? அவங்க முஹப்பத்துக்காகவே வாழ்கிறோம், என் முஹப்பத் உங்களுக்கு வேணுமா?
இன்ன மின் அஹப்பிக்கும் இலை, உங்களில் எல்லாம் எனக்கு பிரியமான ஆள் யாரு தெரியுமான்னு கேட்டான். அந்த பிரியமான ஆள் அல்லாஹ் நம்ம பேரை பதிவு செய்வாரா? உங்களில் எனக்கு பிரியமானவர். இன்னொரு பாயிண்ட் சேர்க்கிறார், வஅக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் என் பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் தெரியுமான்னு கேட்டான். அல்லாஹு அக்பர். யார் பக்கத்துல? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்றது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முஹப்பத் வச்சிருக்கிறோம், நேசம் வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அங்க போய் அவங்க கிட்ட உட்காரணும். அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன், என் பக்கத்துல இருக்கணுமா, என் அன்பு வேணுமா? 2 பாயிண்ட். அன்பு வேணும், சர்க்காரையாலும் ஸல்லல்லாஹு பக்கத்துல போய் உட்காரணும். அவங்க கிட்ட உட்காரதை விட மறுமையில வேற என்ன, சொர்க்கமே சுகமாகுமா இல்லையா? தாஹா நபி ஸல்லல்லாஹு பக்கத்துல உட்கார்றது. ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா, சஹாபாக்கள் ஆசைப்பட்டதெல்லாம் யா ரசூலல்லாஹ் சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டீங்க, தங்களுடைய அருகாமை கிடைக்குமான்னு கேட்டாங்க. அருகாமை வேணுமே, சஹாபாக்கள் ஆசைப்பட்ட இடம் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி அருகாமையில் போய் உட்கார்றது. அந்த அருகாமை உங்களுக்கு வேணுமா? அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களில் எல்லாம் மக்களோடு மக்களாக நீங்கள் வாழுகிற போது, உங்கள் மனைவிக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால், பெற்றோர்களுக்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால், மனித ஜனங்களுக்கு முன்னால் நீங்கள் நல்ல குணத்தை வெளிக்காட்டுங்கள், நல்ல குணத்தோடு வாழுங்கள். அந்த குணம் இருக்குமா, என் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அருகாமையில் சொர்க்கத்தில் இருந்தீர்கள். 2 பாக்கியம். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பும் கிடைக்க வேண்டும், அவர்களின் அருகாமையிலும் இருக்க வேண்டும். நல்ல குணம் அதற்கு வகை செய்யும். நல்ல குணத்தை நான் எடுக்கிற போதெல்லாம் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் அலங்காரமாக காட்டிய ஒரு வாழ்க்கை, உலகத்தையே ஈர்க்க செய்த தன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நாட்டுக்கு போனாங்க, எத்தனை மேடை ஏறி பிரச்சாரம் செய்தாங்க. அவங்க ஏறிய மேடைகள் குறைவு, செய்த பயணங்கள் குறைவு, அவர்களின் நீண்ட தூரம் நாடுகளினுடைய பிரச்சாரங்களுக்காக அன்னலார் போன விதங்கள் எல்லாம் குறைவு. ஆனால் உலகமே இஸ்லாத்தின் பக்கம் முத்தமிடும் நிலை வந்தது என்றால் நபியின் உயர்ந்த குணத்தால் வந்த குணத்தால் எல்லாரையும் கட்டி போட்டுட்டார். அந்த குணத்திலே நாம் எடுத்தால் உண்மையிலேயே நபியின் அன்புக்கு நாம் சொந்தமாகுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அழகிய குணத்தை நசீபாக்குவானாக. நான் கோலத்தால் அழகாக இருக்கிறேன், குணத்தாலும் அழகாக வேண்டும் என்று கண்ணாடிக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் கேட்க சொன்ன துஆ அது. என் கோலம் அழகானது ரப்பே, என் குணமும் அழகாக வேண்டும். அல்லாஹ் 2ஐயும் அழகாக்கி தருவானாக. ஹயாத் வரையிலும் அவனுக்கு பொருத்தமாக வாழச் செய்வானாக. இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஹயாத் இருக்கிற வரையிலும் கொடிய நோய்களில் சிக்கிவிடாமல் பாதுகாப்பானாக. கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகள், நம் கரம் பிடித்த மனைவியர்கள் நம்மோடு வாழ்கிற காலத்திலும் நமக்கு பின்னாலும் சஞ்சலப்படாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய வீட்டில் பரக்கத்தின் வாசலை திறந்து வைப்பானாக. சோதனைகள், நெருக்கடிகள், முசீபத்துகளை அவன் தடுத்து நிறுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.